ஹாய், வெல்கம் டு ரெஜினா சமையல். பாய் விட்டு குஸ்கா செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். ஊற்றின எண்ணெயும் நெய்யும் காஞ்சிடுச்சு. பட்டை, கிராம்பு போட்டிருக்குறோம். ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கிறோம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2, சின்ன வெங்காயமாக 4 போட்டுக்கோங்க. குஸ்கானா இதில் கறிலாம் கிடையாது, வெறுமனை தான் செய்கிறது. நல்லா வாசனையாக இருக்கும் சாதம். கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கிக்கிட்டோம் வெங்காயம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 பெரிய தக்காளி போட்டுருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. இதுக்குரிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். தக்காளியும் நல்லா குழையணும். புதினா, கொத்தமல்லி 1 கை போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதை வதக்கிடலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் கலந்துடலாம். இதில் இப்போ உப்பு, காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. அரிசி கழுவி வடித்து வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அரிசியை. அதை வடித்து வச்சுக்கணும். தண்ணி கொதித்தோம்னா அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு, நம்ம அரிசியை போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் சரியாக இருக்குது. நீங்களும் அதேமாதிரி பார்த்துட்டு அரிசி போடுங்க. நல்லா கிளறி விட்டு 3 விசில் வச்சு இறக்கிடுங்க. மேலே இன்னும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். 3 விசில் விட்டு இறக்காச்சு. சாதம் பாருங்கள், நல்லா பொலன்னு இருக்குது. இதே அளவில் நீங்களும் செய்யுங்க. இது நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன வேணால் நீங்கள் தொட்டுக்கு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, மீன், சிக்கனு எல்லாம் செஞ்சுக்கோங்க. இதேமாதிரி செய்யுங்க. நான் நெத்திலி மீன் வறுத்துருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.